ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரெண்டிங் தமிழ் லைஃப் ஸ்டைல். நான் தீபாவளி அன்னைக்கு எடுத்த ஃபுல் டே விளாக் தான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். தீபாவளிக்கு முந்தின நாள் நைட்டு நக்ஷுக்குட்டிக்கு மெஹந்தி தான் போட்டுட்டு இருந்தேன். இது வரைக்கும் மெஹந்தி எடுத்து என் கையில் போட்டதும் கிடையாது, யாருக்கும் போட்டு விட்டதும் இல்லை. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டைமாக நக்ஷுக்குட்டிக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு பிஃபோர் மேரேஜுக்கு முன்னாடி என்ன ஃபெஸ்டிவல் வந்தாலும் சரி, எனக்கு எங்கள் அக்கா தான் எப்போவுமே மெஹந்தி போட்டு விடுவாங்க. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமா நான் மெஹந்தி போடுறதையே விட்டுட்டேன். பட் இப்போ எனக்கு ஒரு ஆசை நக்ஷுக்குட்டிக்கு போட்டு அழகு பார்க்கணுன்னு. பட் எனக்கு போட தெரியல, இருந்தாலுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இவளுக்காகவே சீக்கிரமாக கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் போடும்போது கரெக்டாக போடணும்னு நினைக்கிறேன். அவளுமே குழந்தைன்றனால போட்டுட்டு இருக்கும்போதே கையெல்லாம் மடக்கி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டா. அதோட அவளுக்குமே ரொம்ப தூக்கம் வந்துருச்சு. அவளை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி காலையில் உளுந்த வடைக்கு உளுந்து ஊற வச்சுட்டு தூங்குறதுக்கு போயாச்சு. தீபாவளி அன்னைக்கு காலையில் 5:30 மணிக்கெலாம் எழுந்துட்டேன். எழுந்ததுமே நக்ஷுக்குட்டி எந்திரிக்கிறதுக்குள்ளே உளுந்த வடைக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். நக்ஷுக்குட்டி குழந்தை, அவளுக்கு எந்த விவரமும் தெரியாது, தீபாவளினா என்னன்னு தெரியாது, பட்டாசுனா என்னன்னு தெரியாது அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா அவள் 2 நாளாகவே என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தா எப்போ ட்ரெஸ்ஸு போடலாம், எப்போ பட்டாசு வெடிக்கலான்னு. அவளை சமாளிக்கிறதே எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. அதுலேயும் முந்தின நாள் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அப்பப்போ எந்திரிச்சு ஹாப்பி தீபாவளி சொல்லிட்டு படுத்துக்குவா. ரொம்ப காமெடியாக இருந்துச்சு அவளை பார்க்கும்போது. தீபாவளி அன்னைக்கு நான் பலகாரங்கள்லாம் நிறையாலாம் செய்யலை, உளுந்த வடை மட்டும்தான் செஞ்சுருந்தேன். முந்தின நாள் நைட்டே அல்வா செஞ்சு வச்சுட்டேன், ரவா அல்வா. தீபாவளி அன்னைக்கு நக்ஷுக்குட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நான் வேலை எல்லாமே சிம்பிளாகவே முடிச்சுக்கிட்டேன். தீபாவளி அன்னைக்கு நல்ல மழை சென்னையில் நைட்லேருந்தே பேஞ்சிட்டே தான் இருந்தது. காலையில் பட்டாசே போட முடியாத அளவுக்கு நல்ல மழை பேஞ்சிட்டு இருந்தது. அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே மழை ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்புறம் நக்ஷுக்குட்டிக்கு குளிச்சதுக்கப்புறமா போடுறதுக்கான ட்ரெஸ்ஸு, கிளிப்பு, பேங்கிள்ஸு எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த பேங்கிள்ஸு நக்ஷுக்குட்டிக்காக எங்கள் அம்மா வாங்கினது. கொஞ்ச நாள் முன்னாடி வாங்கும்போது கொஞ்சம் பெருசாக இருந்தது, அதனால் அப்படியே உள்ளே வச்சுட்டேன். இப்போ போட்டு பார்க்கும்போது கரெக்டாக இருந்தது, அதனால தான் தீபாவளிக்கு அதை தான் போட்டு விட்டுருந்தேன் அவளுக்கு. மெஹந்தி பாப்பாவுக்கு நைட்டு போட்டதில் மீதம் இருந்ததை அப்படியே ரப்பர் பேண்டு போட்டு சுற்றி வச்சுருக்கேன், நெக்ஸ்ட் டைம் போட்டுக்கலான்னு. அதுக்கப்புறம் இந்த கிளிப்பு இதெல்லாம் இங்கே லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினது. எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நக்ஷுக்குட்டியை எழுப்பி விட்டுட்டு அவளுக்கு கையில் இருந்த மெஹந்தியை நல்லா வாஷ் பண்ணிட்டு பார்க்கும்போது நல்லாவே செவந்திருந்தது கை. அதுக்கப்புறம் அவளுக்கு ஃபுல்லாக நல்லெண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கு முன்னாடியே நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். 2 பேருமே குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா நக்ஷுக்குட்டிக்கு மேக்கப் போட ஆரம்பிச்சாச்சு. இந்த தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸு ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எனக்கு மீஷோலையும் நக்ஷுக்குட்டிக்கு ஃப்ளிப்கார்ட்லேயும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு 13 நாள் முன்னாடியே ஆர்டர் பண்ணியாச்சு. நக்ஷுக்குட்டிக்கு 16ஆம் தேதி டெலிவரி, எனக்கு 17ஆம் தேதி டெலிவரி அப்படின்னு தான் மெசேஜ் வந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு அப்போது டெலிவரி வந்தால் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் யோசித்தேன். பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு துணி தைப்பாங்க, அவங்கக்கிட்ட நான் கேட்டேன். அவங்க முதல் நாள் வந்தால் கூட நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்றேன்க்கா அப்படின்னு சொன்னாங்க. தீபாவளிக்கு ஒரு 4 நாள் முன்னாடி என்னோடய அக்கா ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க போல் எனக்கும் பாப்பாவுக்கும். அது சர்ப்ரைஸாக தான் வீட்டுக்கே வந்தது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சது. ஸோ அந்த ட்ரெஸ்ஸு எப்போ வருதோ இதை ஸ்டிச் பண்ணி வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணி வாங்கி வச்சுட்டேன். அதே மாதிரி பார்த்தா 18th அன்னைக்கு மெசேஜ் வருது 21 தான் டெலிவரி அப்படின்னு. எனக்கு பாப்பா 2 பேருக்குமே 21 டெலிவரி அப்படின்னு மெசேஜ் வந்துருச்சு. ஸோ தீபாவளி அன்னைக்கு நானும் நக்ஷுக்குட்டியும் போட்டிருந்த ட்ரெஸ் ரெண்டுமே என்னோட அக்கா எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு தான். நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்த ட்ரெஸ்ஸு 22க்கு தான் எங்கள் கைக்கே கிடச்சிச்சு. அம்மா வீட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் வீடு ஒயிட் வாஷ் பண்ணுறது வேலைன்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுச்சு. தீபாவளின்ற ஒரு ஃபெஸ்டிவல் வருது அப்படின்றதே எனக்கு ஞாபகமே இல்லை. கரெக்டாக ஒரு 15 நாள் முன்னாடி தான் ஞாபகம் வந்துச்சு தீபாவளி ஃபெஸ்டிவல் வருதே அப்படின்னு. சரி நம்ம இப்போவே ஆன்லைனில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஆன்லைனில் போட்டேன். அது அப்போ போட்டேன், இப்போ வரைக்குமே கிடைக்கல. அப்போது இதிலேருந்து நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமேல் எப்போவுமே ஃபெஸ்டிவல் அப்படின்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு. நக்ஷுக்குட்டிக்கு மேக்கப்லாம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டேன். அவள் பக்கத்து வீட்டு குழந்தைங்க கூட சேர்ந்து விளையாடிட்டு இருந்தா. நான் அந்த டைமில் லஞ்ச் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருந்தேன். வாங்கிட்டு வந்த மட்டனு அப்புறம் நக்ஷுக்குட்டிக்கு வாங்கின ஈரல் எல்லாத்தையுமே ஒன்றாவே போட்டு வேக வச்சுட்டேன். ஏன்னா நான்வெஜ் கொஞ்சமாக தான் எடுத்திருந்தோம், அதனால தனித்தனியாக வேக வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றாவே வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டேன். மட்டன் குழம்புக்கு தனியாக, சுக்காக்கு தனியாக, அப்புறம் நக்ஷுக்குட்டிக்கு சூப்பு வித் கொஞ்சம் மட்டன் பீஸோடு எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் ஈரல் தனியாக, எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் மல்லி, மிளகு, சீரகம், பட்டை, கிராம்பு, சோம்பு, வரமிளகாய் எல்லாம் சேர்த்து பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு மட்டன் குவான்டிட்டி கம்மி அப்படின்றதுனால நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். ஒரு பேனில் கட் பண்ண பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மட்டனையும் சேர்த்துக்கலாம். தண்ணி வற்றினதுக்கப்புறமா அரைச்ச மசாலாவையும் சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோம்னா மட்டன் சுக்கா ரெடி ஆயிரும். காற்றில் பறந்தே
இன்னொரு அடுப்பில் மட்டன் குழம்புமே ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நக்ஷுக்குட்டிக்கு மட்டன் ஈரல் ஃப்ரை பண்ணியிருந்தேன். அது வந்து எப்படின்னா வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்படியே மட்டன் ஈரலையும் சேர்த்து அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். மதியம் லஞ்சு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலுமே நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் செஞ்ச பலகாரம், அப்புறம் பக்கத்து வீட்டிலன்னு நிறைய பலகாரங்கள் சேர்ந்துருச்சு. அதனால தான் நான் வந்து தீபாவளிக்கு முன்னாடியே பலகாரங்கள்லாம் செஞ்சு மோஸ்ட்லி சாப்பிட்ருவேன். தீபாவளி அன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு சாமிக்கு மட்டும் படைக்கிறதுக்கு வச்சுக்குவேன். ஏன்னா நம்ம தீபாவளி அன்னைக்கு நம்ம பலகாரங்கள் செஞ்சோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து சாப்பிட முடியாது. ஏன்னா சஷ்டி ஸ்டார்ட் ஆகிடும். சஷ்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி பலகாரங்கள் எதுவுமே சாப்பிட மாட்டோம். அதனால தான் நான் மோஸ்ட்லி எப்போவுமே தீபாவளிக்கு முன்னாடியே பலகாரங்கள் செஞ்சு சாப்பிட்ருவோம். மதியம் லஞ்சு சாப்பிட்டு முடிச்சதுமே 4 மணிக்கெலாம் ரெடி ஆகியாச்சு பட்டாசு போடுறதுக்கு. எதுக்குன்னா நக்ஷுக்குட்டிக்காகவே நான் வந்து ரெடி ஆகிட்டேன். ஏன்னா அவள் தான் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தா எப்போம்மா பட்டாசு போடலாம் அப்படின்னு. நானும் பாப்பாவும் ரெடி ஆகிட்டு பட்டாசு பாக்ஸ் எல்லாம் பிரித்து பார்த்துட்டு இருந்தோம் என்னென்ன பட்டாசு இருக்குது அப்படின்னு. போன வருஷம் பட்டாசு பாக்ஸு பெருசாக வாங்கியிருந்தோம். அதில் பாதி கூட எங்களால் போட முடியலை, மீதம் அப்படியே தான் இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து பாப்பா வச்சுட்டு தனியாக போட முடியலை. அதனால் இந்த டைம் நாங்கள் சின்ன பாக்ஸாக தான் வாங்கியிருந்தோம். அதுலேயுமே பாதி வந்து மிச்சமாயிடுச்சு. அதுக்கு மேலே போட முடியல எங்களால். ஈவினிங் ஒரு 4:30 போல் பட்டாசு போட ஆரம்பித்தாச்சு. நாங்களும் எங்கள் மாடி வீட்டில் இருக்க அக்கா ஃபேமிலியும் தான் சேர்ந்து வந்து பட்டாசு போட்டுட்ருந்தோம். இதில் என்ன ஒரு பயம் அப்படின்னா நக்ஷுக்குட்டிக்கு பட்டாசு அப்படின்ற ஒரு பயமே இல்லை. பட்டாசு வச்சுருந்தா கூட ஓடி போய் அதை கையில் எடுக்க தான் போகிறா. அதனால் அவளை வச்சுட்டு நாங்கள் போடுறது ரொம்ப பெரிய டாஸ்க்காக தான் இருந்தது. அதனாலே அவளை மோஸ்ட்லி நான் கீழே இறக்கி விடலை, கையிலே தான் வச்சுருந்தேன். ஆனாலுமே அவள் தான் பட்டாசு போடுவேன்னு சொல்லிட்டு என் கைக்குள்ளே அவள் கையை வச்சு தான் பிடிச்சிருந்தா பட்டாசு நான் தான் வைப்பேன் அப்படின்னு. அதனால அவளையும் கையில் வச்சுக்கிட்டே தான் நான் பட்டாசு எல்லாமே வெடிச்சிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் வெளியிலலாம் பட்டாசு போட முடியாது. ஏன்னா ரொம்ப சின்ன சந்து, அதில் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் போட்டுட்ருப்பாங்க. அதில் நம்ம குழந்தையும் வச்சுட்டுலாம் வந்து போட முடியாது. அப்படின்றதுனால நாங்கள் மோஸ்ட்லி மாடியில் தான் வச்சு போடுவோம். ரொம்ப பெரிய வெடியாக இருந்தால் மட்டும் எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அந்த டைம் பார்த்து கீழே போய் வெடிச்சுக்கிடுவோம். அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த தீபாவளிக்கு ஊருக்கு போகலையா அப்படின்னு. நான் இப்போ தான் ஊர்லேருந்தே வந்திருக்கேன். வந்து ஒரு 1.5 மந்த்து தான் ஆகுது. லாங்காகவே அம்மா வீட்டில் இருந்தாச்சு. அதனால தீபாவளிக்கு ஊருக்கெல்லாம் போகலை, இங்கே தான் செலிப்ரேட் பண்ணணும். இருந்தாலுமே ஊர்லேருந்து செலிப்ரேட் பண்ணுற தீபாவளியே வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அம்மா தான் குக்கிங் எல்லாமே பண்ணுவாங்க. அங்கேனா குக்கிங் ஒர்க் எல்லாமே அம்மா தான் பார்ப்பாங்க. நம்ம ஜாலியாக விளையாடிட்டு பட்டாசு போட்டுட்ருக்கலாம். ஆனால் இங்கே வந்து அப்படி இருக்க முடியாது. நம்ம குக்கிங் ஒர்க்கை பார்த்துட்டு குழந்தைய பார்க்குறதுலே நமக்கு பொழுது எல்லாமே ஓடிடும். தீபாவளி அன்னைக்கு கொஞ்சம் தான் நாங்கள் பட்டாசு போட்டுட்ருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா எல்லா சைடும் எல்லாரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 7 மணிக்கு மேலெலாம் பார்த்தா மாடியில் நிற்கவே முடியலை. மற்றவங்க போடுற பட்டாசு எல்லாமே நம்ம மாடியில் வந்து நம்ம பக்கத்துலேயே வந்து விழுகுது. நம்ம குழந்தைய வச்சுட்டு நிற்கிறதுக்கே ரொம்ப பயமாக இருந்தது. லாஸ்ட்டாக கொஞ்சம் சங்கு சக்கரம் புஷ்வானம் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு மேலே அங்கே நிற்கவே இல்லை. நாங்கள் கீழே இறங்கி வந்துட்டோம். கீழே வந்ததுமே நக்ஷுக்குட்டி முகம் ரொம்ப வாடி போயிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் அழ ஆரம்பிச்சிட்டான், மாடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம பக்கத்து வீட்டு அக்கா வந்து மாடியிலேருந்து கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. அவங்க ஃபேமிலி ஃபுல்லாகவே மாடியில் வச்சு தான் பட்டாசு எல்லாமே போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நக்ஷுக்குட்டியை கூப்பிட்டுட்டு நான் பக்கத்து வீட்டு மாடிக்கு போயிட்டேன். அங்கே போயிட்டு 9 மணி வரைக்குமே நல்லா பட்டாசு போட்டுகிட்டே தான் இருந்தோம். அங்கே போயும் கொஞ்ச நேரம் வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் ஆள் ரொம்ப டயர்டாயிட்டா. அவங்க வீட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டு இன்னுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்துலேயே நக்ஷுக்குட்டி ரொம்பவே டல்லாகிட்டான். ஏன்னா அவன் நைட்டு ஃபுல்லாகவே தூங்கலை. தீபாவளி நினைப்பிலே இருந்திருப்பா போல். ஸோ 9 மணி வரைக்குமே அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நல்லா அவளை வந்து வேடிக்கை பார்க்க வச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுமே சாப்பாடு ஊட்டி விட்டேன். கொஞ்ச நேரத்துலேயே தூங்கிட்டா. அவள் தூங்கிட்டாலும் நமக்கு வேலை இருக்குமே. மதிய வேலை முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்தது. அது எல்லாத்தையும் விலக்கி வச்சுட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்க போகிறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதோட மறுநாள் செவ்வாய்க்கிழமை வேறு. அதனால் இருக்க நான்வெஜ் எல்லாத்தையுமே காலி பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி போட்டு வச்சுட்டேன்.
இந்த வருஷம் எங்களுக்கு தீபாவளி செலிப்ரேஷன் கொஞ்சம் சுமாராக தான் போச்சு. உங்களுக்குலாம் எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.